ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய அட்சய திருதியை 2026 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. காலையில் 10:49 மணிலேருந்து அட்சய திருதி ஆரம்பம். ஸோ இது 19 வந்து பண்ணுறது விசேஷம். இந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணலாம் நல்லது, என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் சொல்கிறது என்ன, அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குங்க, தங்கம் வாங்கினா நிறைய சேரும், பெரிய பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக உண்மை. தங்கம் நீங்கள் வந்து அட்சய திருதி அன்னைக்கு வாங்க வாங்க மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி உண்டு, பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம், பெரிய லெவலில் சொத்து சுகங்கள்லாம் வாங்கலாம். அது யாருக்கு அப்படின்னா, நகை வாங்குறோமே உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடையாது, கடைக்காரருக்கு. நகை வாங்குற உங்களுக்கு என்னங்க வந்து சேரும் அப்படின்னா, கடன் தான் வந்து சேரும், செலவு தான் வந்து சேரும், வேறு எதுவுமே வந்து சேராது. என்ன விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். அட்சய திருதி அன்னைக்கு நம்ம எது பண்ணுறோமோ அது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றது தான் சாஸ்திரம். அட்சய பாத்திரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது புராணங்களில் படிச்சிருப்போம். அந்த பாத்திரத்தில் என்ன தான் சாப்பிட்டு சாப்பிட்டு உணவு எடுத்துகிட்டு இருந்தாலும் பதார்த்தம் உணவு வந்துக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி தான் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம என்ன ஒரு செயல் செய்கிறோமோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் நகை கடைக்கு போய் நகை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா என்ன ஆகுது, போய் காசை கொடுத்து நகையை வாங்கிட்டு வருவோம். அப்போ வந்து காசை வந்து செலவு பண்ணுறீங்க, காசு கொடுத்துட்டு வரீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு செல்வம் சேரும்? செல்வம் சேருமானா கண்டிப்பாக நகை கடைக்காரருக்கு செல்வம் சேரும். மற்றபடி சாதாரண போய் கடையில் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரவங்களுக்கு செல்வம் சேராது, செலவு தான் வரும். அதில் இன்னும் கொடுமை இருக்குது. என்னென்னா, பல பேருக்கு எப்படியாவது அட்சய திருதி அன்னைக்கு கொஞ்சம் நகை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு வருவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் கடன்காரனாக இருப்பாங்களே தவிர செல்வந்தராக ஒரு நாளும் ஆக மாட்டாங்க. இல்லை இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, போய் நகை வாங்குறது, அந்த மாதிரி பொருள் வாங்குறது எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் எங்கே போய் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, வருஷம் முழுக்க கடன்காரனாக சுற்றலாமே தவிர பணம் வராது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ அட்சய திருதி அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி 2019 18 இருக்கும். அப்போ வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் பார்த்துட்டு இருந்த டைமு, நேரடியாக ஜோதிட ஆலோசனை கொடுத்துட்டு இருந்த காலகட்டம். அந்த கோவிடுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான், டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது. இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் அடம் பிடிக்கிறாங்க, நான் டைரக்ட் தான் பார்ப்பேன் அப்படின்னு. ஜோசியம் பார்க்குறது வாயில் சொல்ல போகிறோம், ஜாதகத்தை பார்த்துட்டு. இதுக்கு எதுக்கு நேரில் பார்க்கணும்னு எனக்கு புரியல, சரிங்களா? ஆனால் அப்படியும் நிறைய பேர் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, அதை விடுங்க. ஸோ அப்போ வந்து கடைசியாக நான் காலகட்டத்தில் அந்த 1819 காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வந்தார். பெரிய லெவலில் செல்வந்தர் வரும்போதே ஆடி காரில் வருவாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் செல்வந்தர். அவர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அட்சய திருதியை பற்றி கேரளாவில் வந்து ஒரு பெரிய ஜோசியர் வந்து சொன்னாராம், ஒரு வயசான ஜோசியர். அதாவது அட்சய திருதி அன்னைக்கு நம்ம பணம் கொடுத்து எது வாங்கினாலும் நம்மளுக்கு செல்வம் சேருமானா செல்வம் சேராது, செலவு தான் அதிகமாகும், விரயம் தான் அதிகமாகும். ஸோ அதனால் அட்சய திருதி அன்னைக்கு சிம்பிளான ஒரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு பணம் வந்ததுனாலே போதும், தன வருவாய் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இது சிம்பிளான விஷயந்தான். ஸோ இதை அவர் சொல்கிறத கேட்டுட்டு போய் பண்ண ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சில வருடங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக நல்ல பலன் ஏற்பட்டது. அது சிம்பிளான விஷயந்தான். இப்போ அட்சய திருதி வந்து வருது 19ஆம் தேதி காலைல ஒரு 11 மணிக்கு மேலே, எப்போ வேணாலும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஏடிஎம்க்கு போங்க. எப்படியும் ஏடிஎம்மில் போனீங்கன்னா பணம் இருக்கும். பெரிய அமௌண்ட்டு எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா 500 ரூபா சின்ன அமௌண்ட் எடுத்தால் கூட போதும். ஏதாவது உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன சொம்பில் வந்து பணத்தை போடுங்க. பணத்தை வச்சுட்டு அந்த சொம்பை வந்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கவர் பண்ணுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் கலரில் கயிறு, இல்லைன்னா
பச்சை கலர் கயிறு கிடச்சனாலும் ஓகே. பச்சை கலரில் ஒரு கயிறு எடுத்து கூட அதை கட்டிடுங்க. கட்டிட்டு உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஓரமாக எங்கேயாவது எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் இதோட விஷயமே. அன்னைக்கு நீங்கள் என்ன ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் பொருளாதார நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு எவ்வளோ இருக்குது, வீட்டில் பீரோவில் காசு எவ்வளோ இருக்குது, நகை எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இது மாதிரி ரெக்கார்ட் மாதிரி ஒரு டைரியில் அன்னைக்கு இருக்கிற நிலைமையை மட்டும் எழுதி வைங்க. அடுத்து வரக்கூடிய அட்சய திருதி அன்னைக்கு எடுத்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. இதே விஷயத்த நான் போன வருஷம் வீடியோ போட்டிருக்கேன். போன வருஷம் அதை செஞ்சுட்டு பல பேர் இப்போ ரீசெண்டாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் சார், மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சுது, கண்டிப்பாக கண்கூடாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பல பேர் சொன்ன கரெக்டான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோஸ் நிறைய போடுறதே இல்லை, ஃபுல்லாக ஷார்ட்ஸில் தான் போடுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அது நிறைய பேர் வந்து அது வேற ஒரு கம்ப்ளைண்ட்டு, என்னங்க வீடியோவே நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னா, பல பேர் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸ் தான் பார்க்க ஆர்வப்படுறாங்க. ஸோ நல்ல ஷார்ட்ஸ் கொஞ்சம் போடுறோம். அதே மாதிரி ஷார்ட்ஸில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அது ஷார்ட்ஸே குட்டியாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு விஷயத்த சொல்லணும். அப்போ அந்த ஒரு விஷயத்த சொன்னால் அதில் 2-3 டவுட்டு கண்டிப்பாக வருது எல்லாருக்குமே. இப்படி நீங்கள் சொன்னீங்க, சரி இது இன்னும் விளக்கமாக சொல்லாமே அப்படின்னா, இன்னும் விளக்கமாக சொன்னோன்னா 10 நிமிஷம் ஆகிடும். அப்போ அது வீடியோவாக தான் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வீடியோவும் கொஞ்சம் போட பார்க்குறேன், அதே மாதிரி ஷார்ட்ஸும் கொஞ்சம் போடுறேன், பாருங்கள். அது குறிப்பாக நான் நிறைய விஷயத்தை பற்றி வீடியோ வந்து யூடியூப்பில் ஒரு 700 வீடியோக்கு மேலே இந்த சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க முதல்ல அதை போய் பார்த்தாலே எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.